குடிக்கிற நீரை பற்றி சிந்தித்து பார்த்தீர்களா? அன்தும் அன்சல்துமுஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்சிலூன், மேகத்திலிருந்து அதை நீங்கள் இறக்கிறீர்களா நாங்கள் இறக்குறோமா? உலவு நஸாவு ஜஅல்நாஹு உஜாஜன், நாம் நினைத்திருந்தால் அதை உப்பாக மாற்றியிருப்போம். ஃபலவுலா தஷ்குரூன், நன்றி செலுத்த மாட்டீர்களா? தண்ணி குடிக்கிறீங்கல்ல, அதுக்கு எப்ப நன்றி செலுத்த போறீங்க? யாருக்கு செலுத்த போறீங்க? எனக்கு செலுத்த மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அதனால இந்த மாதிரியான காரியங்களுக்கு கூட நம்ம அல்லாஹ்வுக்கு தான் நன்றி செலுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். இதே மாதிரி இந்த நன்றி செலுத்துற விஷயங்கள்ல இது நன்றி அல்லாஹ்வுக்கு செலுத்து விளங்கிட்டோம். பொதுவா நன்றி என்பது மனிதன் நமக்கு நேரடியாக சம்பந்தப்பட்டு ஒரு உதவி செய்தானேயானால் அப்ப மனிதனுக்கு நன்றி செலுத்தலாம். நேரடியாக அவன் சம்பந்தப்பட்டு தெரியணும். நான் உங்களுக்கு 1000 ரூபாய் கையை கண்ணால நீங்க பாக்குற மாதிரி தர்றேன்னு சொன்னா எனக்கு நீங்க நன்றி செலுத்தணும். நீங்க எனக்கு தர்றீங்கன்னு சொன்னா கண்ணால தெரியுதுல நீங்க தர்றது, கையை நீட்டுறீங்க, நான் கையை நீட்டி வாங்குறேன். அது மாதிரி உதவிகள் கிடைக்குமே. ஆனால் யார் மூலமா வருகிறதோ அவருக்கு நம்ம நன்றி செலுத்துறது குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டோம். அதே நேரத்தில் யார் மூலமாக வராமல் நம்ம அறியாப்புறத்தில் நமக்கு சேரக்கூடிய உதவிகள் எதுவா இருந்தாலும் அது அல்லாஹ் செய்யறான்னு விளங்கிக்கணும். இப்படி கையை நீட்டிட்டு யாரும் தராம நம்ம அரியாபுரத்திலிருந்து நமக்கு வசதிகள் வருகிறது, அரியாபுரத்திலிருந்து செல்வாக்கு வருகிறது, அரியாபுரத்திலிருந்து பதவிகள் தேடி வருகிறது, அரியாபுரத்திலிருந்து உதவிகள் வருகிறது, அரியாபுரத்திலிருந்து சந்ததிகள் வருகிறது. இப்படி அரியாபுரத்திலிருந்து ஏதாவது நமக்கு பாக்கியங்கள் கிடைக்குமையானால் அரியாபுரத்தில் செய்யக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மட்டும்தான். வேற எவன் செஞ்சாலும் அறிகிற மாதிரி தான் செய்ய முடியும். நான் உங்களுக்கு உதவி செய்யறதா இருந்தாலும் என்ன செய்யணும்? எனக்கு உங்களுக்கு தெரிகிற மாதிரி உதவி செய்ய முடியுமே தவிர உங்களுக்கு அறியாத விதத்துல நீங்க 10,000 ரூபாய் கேட்கறீங்க, நீ வீட்டுல போய் பாரு பாக்கெட்ல இருக்கும் நான் சொல்ல முடியாது. நானா எடுத்து 10,000 ரூபாய் தரணும், அப்படிதான் செய்ய முடியுமே தவிர அறியாத விதத்தில் உதவி செய்தல் என்பது அவனுக்கு மாத்திரம் சொந்தமான சிவத். அதனால நமக்கு அறியாப்புறத்தில் என்ன உதவி கிடைத்தாலும் அதுக்கெல்லாம் ஒரே முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும், இது அல்லாஹ் தான். நமக்கு தெரியாது யார் தான் தெரியல வந்துருச்சு, அப்ப இவன் தரல அவன் தரல அவன் தரலன்னு விளங்குது. அப்ப இந்த மாதிரியான நன்றிகள் நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா இந்த மாதிரி விஷயங்களை அறிகிற விதமாக வந்தால் சம்பந்தப்பட்டவனுக்கு நன்றி செலுத்திடுறோம். அறியாப்புறமாக வறுமையானால் இறந்து போன ஆட்களுக்கும் உசுரோடு இருக்கிற ஆட்களுக்கும் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். தர்காக்களுக்கும் ஷேகுமார்களுக்கும் இந்த மாதிரி சிலைகளுக்கும் சூரிய சந்திரன்களுக்கும் சக்திகளுக்கும் இதுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்திட்டு இருக்கிறோம். பாருங்களேன், ஒரு நல்ல செழிப்பா விளைஞ்சிருச்சு, விளைஞ்சவன அதுக்கான நன்றி யாருக்கு செலுத்துறாங்க? சூரியனுக்கு செலுத்துறாங்க. சூரியனுக்கு வழிபாடு நடத்துறாங்க. நல்லா ஒரு பயிர் விளைஞ்சி அதிகமான உற்பத்தி ஆச்சுன்னு வைங்களேன், அந்த உற்பத்தி ஆனதற்கான நன்றி யாருக்கு செலுத்துறாங்க? நீங்க உலகத்துல நீங்க பாருங்க, சூரியனுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம்னு சொல்லி பொங்கல் வச்சு கும்பிடுவாங்க. அது சூரியனுக்கு போய் சேர்த்துறாங்க அந்த நன்றியை. அட சூரியனை எவன் படைச்சான அவனுக்கு அது சேரணும். சூரியன்கிற ஒரு பொருள், அதுக்கு நன்றியை வாங்குறதுக்குரிய எதுவுமே அதுக்கு இல்ல, சிந்தனை இல்ல, அறிவு கிடையாது, சூரியனுக்கு ஒண்ணுமே விளங்காது. சூரியன் நம்முடைய நன்றியை ஏற்றுக்கொள்ளுமா? அப்ப சூரியனுக்கு நன்றி செலுத்துற நம்ம காட்சியை பார்க்கிறோம், சந்திரனுக்கு நன்றி செலுத்துற காட்சியை பார்க்கிறோம். மேகத்திலிருந்து மழை பெய்ஞ்சா மேகத்துக்கு நன்றி செலுத்த முடியாது. மேகத்திலிருந்து மழை பொழிச்சுன்னு சொன்னா மேகத்தை படைச்ச அல்லாஹ்வுக்கு தான் செய்யணும், நன்றி செலுத்தணும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல அல்லாஹ்வை வணங்குறது நம்ம உண்மையாளர்களாக இருந்தால் அந்த நன்றியை அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்ய வேண்டும். இதுல கவனமா இருக்கணும். இந்த நன்றி செலுத்துற விஷயங்கள் பல விதங்களில் இருக்கிறது, அதுதான் வழங்கணும். இது சுக்ருங்கிறது ஒரு இபாதத்து. இந்த சுக்ருங்கிற நன்றி செலுத்தல் என்ற இபாதத்துல நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறது. அதை கொஞ்சம் விரிவாகவும் நம்ம அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா நேர்ச்சை செய்தல். இந்த நேர்ச்சை செய்தல் கண்டிப்பா நன்றிக்கு தான் செய்யலாம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கடுமையான வயிற்று வலியா இருக்கும், டாக்டர் எல்லாம் போய் பார்ப்பான், குணமாகாது. ஒரு வாரம் பார்ப்பான், 2 வாரம் பார்ப்பான், எந்த எவன்டையும் குணமாகலையா, டக்குன்னு அவனுக்கு என்ன சிந்தனை வரும்? அப்படியாவே இந்த வயிற்று வலி எனக்கு போய்விடுமையானால் உங்க இடத்துல நான் ஒரு ஆட்டை அறுத்து உங்களுக்காக நான் தர்றேன் அப்படின்னு சொல்லுவான். அல்லது உங்க தர்காவில் நான் காணிக்கை அவ்வளவு ரூபா நான் போடுறேன் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி இவனுக்கு ஏதோ அது ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இவன் ஏதோ ஒரு நோய் இருக்குது, அது நீங்கினால் அதை செய்வேன்னு சொல்றான், நீங்கிடுச்சு. அல்ல குழந்தை இல்லாம இருக்கிறான், குழந்தை இல்லாம இருக்கும்போது நேர்ச்சை பண்ணிக்கிறான், குழந்தை வந்துருச்சுன்னு சொன்னா நான் அங்க கொண்டாந்து என் பிள்ளை கொண்டாந்து மட்டும் போடுறேன், இதெல்லாம் நேர்ச்சை ஒழுங்கு. இந்த மாதிரி அந்த நேர்ச்சைகளை செய்யறான். இந்த நேர்ச்சை என்ற நேர்ச்சை என்னன்னு கேட்டா சில காரியங்கள் நிறைவேறியதற்காக அந்த சில நிபந்தனைகளை விதித்துக் கொள்வது. இப்படி செஞ்சா நான் இப்படி செய்வேன், 10 நோன்பு வைக்குவேன், 10,000 ரூபாய் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறுவதற்காக சில காரியங்களை நம் மீது விதியாக்கி கொள்வது. இப்படி விதியாக்கி கொண்டு அந்த காரியம் நிறைவேறின பிறகு அங்க கொண்டே நம்ம திருப்பி அந்த கடனை செலுத்துறது. இதுக்கு பேர் தான் நேர்ச்சை என்பது. இந்த நேர்ச்சைகளை நாம யாருக்கு சொந்தமாக்கணும்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமாக்கணும். ஏன்னா நேர்ச்சைங்கிறது நன்றியுடைய ஒரு வகை.
உங்களுக்கு வயிற்று வலியை குணமாக்குறது டாக்டர்கிட்ட போய் குணமானால் மருத்துவத்தில் அல்ல அந்த சக்தியை வச்சிருக்கலாம், அதுல குணமா இருக்குன்னு விளைக்கிறலாம். அப்படி இல்லாம நீங்க ஒரு நியத்து பண்ணதுனால குணமாச்சுன்னு வைங்க, கண்டிப்பா எந்த மகானத குணமாக்கல, அல்லாதான் குணமாக்கி இருக்கான். இப்படின்னு விளங்கி அந்த நன்றி அல்லாஹ்வுக்கு செலுத்தணும். நபிகள் நாயகம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயம் 270வது வசனத்துல, பக்ராவுல 270வது வசனத்தில் சொல்கிறான், ஒமா அன்ஃபக்தும் மின் நஃபகத்தின், நீங்கள் செய்கிற எந்த செலவீனமானாலும், அவ் நதர்த்தும் மின் நதரின், எந்த ஒரு நேர்ச்சையை நீங்கள் செய்தாலும், ஃபஇன்னல்லாஹ யஅலமுஹு, நான் அதை அறிந்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் நேர்ச்சி செய்தீர்களே ஆனால் அதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன், ஒழுங்கா நிறைவேற்றிருங்க அப்படின்னு சொல்லி இந்த நேர்ச்சை என்பதை நான் கவனிச்சு அதை அறிஞ்சு வச்சிருக்கிறேன் அல்லாஹ் உரிமை கொண்டாடுறான் 270. அதே மாதிரி 22வது அத்தியாயம் 29வது வசனத்தில் சொல்கிறான், சும்மல் யகுலு தஃபதஹும் வல் யூஃபு நுஸூரஹும், அவர்கள் தங்களுடைய நேர்ச்சையை நிறைவேற்றட்டும், அவர்கள் தங்களுடைய நேர்ச்சையை நிறைவேற்றட்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் கட்டளை எடுக்கிறான். அதே மாதிரி நல்லடியார்களுடைய பண்புகளை சொல்லி வரும் பொழுது 76வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யூஃபூன பின் நத்ரி, அந்த நல்லடியார்கள் நேர்ச்சையை நிறைவேற்றுவார்கள், வயகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா, கடுமையான தீங்கு அளிக்கக்கூடிய ஒரு நாளை பற்றி அவர்கள் பயப்படுவார்கள், பயந்து அந்த நாளுக்கு பயந்து நேர்ச்சை நிறைவேற்றுவார்கள். ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளுக்கு பயந்து நேர்ச்சை நிறைவேற்றணும்னா யாருக்கு நிறைவேற்றனப்ப? அல்லாஹ். அந்த நாளுக்கு பயப்படுறதுன்னா அந்த நாள்ல அவன் மட்டும் தான் மாளிகையா இருக்க போறான், அந்த நாள்ல மாட்டிக்கிற கூடாது என்று பயந்து நேர்ச்சியை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் 76வது அத்தியாயம் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால இந்த நேர்ச்சை என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்ய வேண்டிய ஒரு இபாதத் என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் நதர அய்யுதி அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதாக ஒருவர் நேர்ச்சை செய்வாரேயானால் ஃபல் யுதிஹு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட விடட்டும். ஒமன் நதர யாசியஹு, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதாக ஒருவர் நேர்ச்சை செய்வாரேயானால் ஃபலா யுஸிஹி, அவனுக்கு மாறு செய்து விட வேண்டாம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற விஷயமாக நேர்ச்சை செஞ்சீங்கன்னா அதை நிறைவேற்றுங்க. அல்லாஹ்வுக்கு மாறு செய்த விஷயமாக நீங்க ஏற்கனவே நேர்ச்சை செஞ்சிருந்தீர்களே ஆனால் அதை நிறைவேற்றாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 6696 6700 ஆகிய ஹதீசுகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, எந்த ஒரு நேர்ச்சை செய்வதாக இருந்தாலும் அந்த நேர்ச்சையை அல்லாஹ்வுக்கு சொந்தமாக்கணும். நம்ம ஏற்கனவே அறியாமை காலத்துல, விளங்காத கட்டத்துல அல்லாஹ்வுக்கு தான் நேர்ச்சை செய்யணும் என்ற சட்டம் தெரியாத நேரத்துல, நமக்கு தவறான மார்க்கம் போதிக்கப்பட்ட ஒரு நேரத்தில் நேர்ச்சை பண்ணிவிட்டோம். என்ன பண்ணிட்டோம், என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, சரியாயிடுச்சுன்னு சொன்னா நான் நடந்தே அங்க உன் நேர்ச்சியை நிறைவேற்றுறேன், தர்காவுக்கு வர்றேன் ஒருத்தர் நேர்ச்சை பண்ணிக்கிட்டாரு. அல்லது என்ன பண்றாரு, உங்க இடத்துல ஒரு ஆட்டை அறுத்து நான் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பேன் அப்படின்னு நேர்ச்சை பண்ணிட்டாரு. அல்ல தங்கத்தினாலே கையை மூக்கு கொண்டாந்து செஞ்சு உங்களுக்கு தருவேன், தர்காவில் கொண்டாந்து வைக்குவேன், இப்படி நேர்ச்சை பண்ணிட்டாரு. அந்த மாதிரி நேர்ச்சை பண்ணாரையானால் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கான்னு பார்க்கணும். அனுமதி இருக்குதா இல்ல, அல்லாஹ் யாருக்கும் செய்யக்கூடாது. அப்ப உடனே முராகச்சிடணும், அது நேர்ச்சை இல்லை, இவர் நேர்ச்சை கிடையாது, அது நிறைவேற்ற தேவையில்லை. அல்லாஹ்வை தவிர யாருக்காவது நேர்ச்சை செய்வதாக நம்ம செய்வதாக நேர்ச்சை செஞ்சிருந்தோம் சொன்னா அதுக்கு பேர் நேர்ச்சை இல்லை, அது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற காரியம், அதை நிறைவேற்றக்கூடாது. அல்லாஹ்வுக்கு செய்யற காரியத்துல கூட சில விஷயங்கள்ல தப்பா செய்யும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, சொற்பொழிவு பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது வெளியில ஒரு நிக்கிறார், வெளியில உள்ள வராம வெளியில நிக்கிறார், வெயில் உச்சி வெயில், பகல் நேரத்தில் அனைவரும் ஜும்மாவா இருக்கலாம். இந்த சொற்பொழிவு என்பது உரை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் மாத்திரம் வெயில நின்று கொண்டிருக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, ஒரு பர்பஸா வேணும்னு நிக்கிறாருன்னு தெரியுது, ஏதோ வந்து தரிசனா நிக்கல, அவரு நிக்கணும்னு நிக்கிறது நல்லா விளங்கி போச்சு. அப்ப இருந்த மக்கள் எல்லாம் கேட்கறாங்க, அந்த ஆளு ஏன் நிக்கிறாரு அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அவருக்கு பேர் அபு இஸ்ராயில் அவருடைய பேரு, அவர் ஒரு நேர்ச்சை பண்ணிவிட்டாரு. என்ன நேர்ச்சை பண்ணிட்டாருன்னு சொன்னா, அதாவது நின்றுகிட்டே இருக்க நேர்ச்சை பண்ணிட்டாரு. அவர் நேர்ச்சை என்ன, நின்று கொண்டே இருப்பது, அதுவும் வெயில்ல நிற்பது என்று நேர்ச்சை பண்ணிருக்காராம். நிக்கிறது ஒரு நேர்ச்சை. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, வெயில் இருந்தா வெயில் தான், இன்னைக்கு பூரா வெயில நிக்கிற முடிவு பண்ணிட்டார். அவர் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னு கேட்டா, ஒரு நாளைக்கு ஃபுல்லா வெயில்ல நிக்கிறேன்னு ஒரு நேர்ச்சை பண்ணிவிட்டார். அதனால நிக்கவும் செய்யறாரு, அது வெயில் படுற மாதிரி இடத்துல வர நிக்கிறாரு. உள்ள வந்து நின்றுலாம், உள்ள நின்றவன வெயில் படாத பந்தல் போட்டிருப்பாங்களா பள்ளிவாசல்ல, அதனால என்ன பண்றாருன்னு கேட்டா, வெயிலும் படணும் நிக்கவும் செய்யணும் அப்படின்னு அங்க என்ன செய்யறாரு, நிக்கிறாரு. அதோட என்னன்னு கேட்டா, யார்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, நிக்கிறாருல, யாராவது கேட்டாங்கன்னா இப்படி வாயினால் சைகை செய்யறாரு. என்னன்னா அவர் பேசக்கூடாதுன்னு நேர்ச்சை பண்ணிக்கிட்டாராம். நேர்ச்சியில் ஒரு விஷயம் என்னது, நான் பேசவும் மாட்டேன் நேர்ச்சை பண்றாரு, பேச மாட்டேன்,
வெயில் படனை என் மேல நிழல் அனுபவிக்க மாட்டேன், நிக்குவேன் அப்படின்னு சொல்லி பிளஸ் நோம்பு வைக்கிறார். பிளஸ் என்ன செய்யறாரு? நேர்ச்சையில 4 நேர்ச்சி செய்யறாரு. 4 நேர்ச்சியில் என்னன்னா ஒரு நோம்பு ஒண்ணு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நோம்பு ஏதோ ஒரு காரியம் நிறைய இருக்கும் போல இருக்கு. இது அல்லாஹ் தான் செய்யறாரு. ஆனா இந்த காரியங்கள் எதுவுமே அவுலியாவுக்கோ மகானுக்கோ கலதைக்கோ குதிரைக்கோ அவர் செய்யல. அவர் அல்லாஹ்வுக்கு தான் செய்யறாரு. அல்லாஹ்வுக்காக நான் நோன்பு வைக்குவேன், அல்லாஹ்வுக்காக யார்கிட்ட நான் பேச மாட்டேன், அல்லாஹ்வுக்காக வெயில் தான் என் மேல நிழல் அனுபவிக்க மாட்டேன், அல்லாஹ்வுக்காக நிற்பேன் அப்படின்னு சொல்லி அவர் நேர்ச்சை பண்ணிட்டாருன்னு இந்த மக்கள் விளக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட.